ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6 நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான குபேர அமாவாசை. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பச்சரிசியும் 6 எண்ணிக்கையில் அன்னாசி பூவும் தேவைப்படுது. நாளைய தினம் மறக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி அன்னைக்கு குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் சொல்லி இந்த 5 கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து ரிஷப ராசியில் அமர போகிறதால இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசை. அது மட்டும் இல்லை, ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அமாவாசை வர்றது சிறப்புக்குரிய விஷயம். இந்த அமாவாசை திதியில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் முன்னோர்களோட சாபம் விலகும், கர்மா குறையும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செஞ்சிடுங்க. நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, தடைபட்டு வருதுன்னு நினைக்கிறவங்க, குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்க வழி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த அமாவாசை திதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என் மகளோட வாழ்க்கை சரியா அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களும், என்னோட வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு அமாவாசை திதியை, இந்த ஒரு அமாவாசை வழிபாட்டை பயன்படுத்திக்கோங்க. தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். தானம் பண்ணுங்க. காகத்துக்கோ பசுமாட்டுக்கோ தானம் கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது எல்லாம் எப்பவும் போல அமாவாசைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பரிகார முறைகள். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. 6 எண்ணிக்கையில் அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. இந்த அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வசம்பு இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு அற்புதமான பொருட்கள். அந்த பொருட்களில் அன்னாசி பூவும் ஒன்று அப்படிங்கிறதால உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல அமாவாசையை பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு மேலே 6 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அன்னாசி பூவை கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு பூவை அடுக்கி வச்சுடுங்க. அந்த பச்சரிசிக்கு மேலேயே இருக்கலாம். இந்த ஒரு அமைப்பை அப்படியே வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, உங்களோட முன்னோர்களை கட்டாயம் வேண்டிக்கோங்க. அமாவாசை முடிஞ்சு மறுநாள் அந்த பச்சரிசியையும் அந்த அன்னாசி பூவையும் சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி அதை உங்கள் வீட்டோட சமையலறையில் பத்திரமா வச்சுடுங்க. ரொம்ப பெரிய பாக்ஸில் வைக்கணும் அவசியம் இல்லை. சின்ன பாக்ஸில் தான் வைக்க முடியும். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை கொட்டி அதில் கூட அந்த அன்னாசி பூ 6 எண்ணெய்களை வச்சு மறுநாள் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் உங்களோட கிச்சனில் வச்சுக்கலாம். இந்த ஒரு அமாவாசைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.